நீங்கள் எல்லோரும் இந்த குழந்தை வேலப்பர் கோயில் வந்திருப்பீங்க, மிட்டாய் முருகன் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கிறத வந்து எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இல்லை, எந்த வீடியோலும் பார்த்ததில்லை நாங்கள். ஸோ இங்கே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டோம், இதுக்கு வழி இங்கே இருக்குது நாங்கள். ஸோ அந்த மலை தான் இப்போ ஏறிட்டுருக்கோம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாசனத்துக்கு உண்டான விஷம் இருக்குல்ல, அதை வந்து தணிக்கிற பாசனமா அந்த 9வது பாசனம். ஓகே, அது வந்து அதில் என்ன பண்ணாருன்னு தெரில. அதிகமானால மக்கள்லாம் ரொம்ப பேர் அதான் ஃபஸ்ட்டு பண்ணது. ஓகே, அதனால தான் அது பெருசாக பேசப்படாமல் இருப்பாங்க. தெரியுதா நம்மளுக்கு? பழனி முருகன் கோயில் தெரியுது, அப்புறம் அங்கே கொடைக்கானல் உள்ள பூம்பாறை முருகன். என் பின்னாடி பாருங்க, அந்த பக்கம் கிராமம், இந்த பக்கம் சிட்டிஸ், நடுவில் ஒரு பெரிய மலை இருக்கு பாருங்க. இந்த மலையில இருந்து பார்த்தா நாங்க தாண்டி வந்த ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் போகுது பாருங்க. நாங்க திண்டுக்கல்ல எங்க சதீஷ் மாமா வீட்டுல தங்கிட்டு நாளை கார்த்தால ஒட்டஞ்சாத்திரத்துல இருந்து நாங்க பழனிக்கு பாத யாத்திரை நடக்க போறோம். இன்னைக்கு நாங்க முருகரை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பழனி பாத யாத்திரைக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு நாங்க திருநெல்வேலியிலேருந்து திண்டுக்கல் ட்ரெயினை ஏறிட்டோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க குட்டி ட்ரக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ற இந்த சின்ன சப்போர்ட் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட். ட்ரெயின்ல சரியான ஆட்டோங்க. இங்க பாருங்க, என்ன குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருக்கேன். நாங்க திண்டுக்கல்ல எங்க சதீஷ் மாமா வீட்டுல தங்கிட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ஒட்டஞ்சத்திரத்துல எங்க குரூப்போட ஜாயின் பண்ணிட்டோம். இதாங்க எங்க குரூப். மார்னிங் சரியான குளிருங்க. இங்க பாருங்க, என்ன எங்க குரூப்ல நிர்மல் மாமா, குமரேசன் மாமா, தமிழரசி பாட்டி, சந்தான தாத்தா எல்லாரும் வந்தாங்க. இப்போ நாங்க ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து பழனிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து பழனிக்கு 30 கிலோமீட்டருங்க. முதல்ல எங்க குரூப் கொஞ்சம் ஸ்பீடா தான் நடக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, ரோட்ல சிவனை எவ்வளவு அழகா வந்திருக்காங்கன்னு. முதல்ல 3 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் குழந்தை வேலப்பர் கோவில் வந்துருச்சுங்க. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இங்க பாருங்க எவ்வளோ கலர் கலரா மிட்டாய் வச்சிருக்காங்கன்னு. ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு, கிரீனு எல்லா கலர்லயும் மிட்டாய் இருக்குங்க. இந்த கோவில்ல மிட்டாய் தான் நம்மளுக்கு பிரசாதமா தராங்க. இப்ப நாங்க நடக்க ஆரம்பிச்சு குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில்ல முருகர் குழந்தையா இருப்பாருங்க. என்ன மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் மிட்டாய் பிடிக்கிற மாதிரி இந்த முருகருக்கும் மிட்டாய் தாங்க பிடிக்கும். இந்த முருகருக்கு மிட்டாய் வேலப்பர்னு பேர் உண்டுங்க. இந்த கோவில்ல மிட்டாய் தான் நம்மளுக்கு பிரசாதமா தராங்க. இங்க பழனி பாத யாத்திரை வரவங்க சாமி பார்த்துட்டு இங்க தங்கிட்டு போவாங்களாம். இந்த போர்டை பாருங்க, இன்னும் பழனிக்கு 26 கிலோமீட்டருங்க. ஸ்ட்ரைட்டா போனா பழனி, ரைட்ல போனா கொடைக்கானல். நாங்க எப்படி போக போறோம்னா போற வழியில இருக்கிற எல்லா மலையும் கவர் பண்ணிட்டு போக போறோங்க. இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கிறத எங்க குரூப் பார்த்துட்டாங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, அதையும் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு வழி போகுங்க, அதுல தாங்க போனோம். கொஞ்ச தூரத்துல ஒரு ரயில்வே ட்ராக் வருங்க, அதை தாண்டி தாங்க போனோம். அங்க பாருங்க, எங்க குரூப்பா அசால்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பழனி பாத யாத்திரை வெறும் பிளெயின் ரோடுன்னு நினைச்சா இங்கேயும் மலையேற விட்டீங்க, முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த மலையில இருந்து கீழே பாருங்க, ட்ரெயின் போறது கிளியரா தெரியுது. ஏர்லி மார்னிங் ட்ரெக்கிங் பண்றது நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சுத்தமான காற்றை நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம உடம்பு ஆக்டிவ் ஆயிடுங்க.
இங்கே நிறைய முள் செடிகள்லாம் இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இந்த மலைக்கு யாருமே வர்றதில்லை போல இருக்கு. மார்னிங் இந்த மலையிலேருந்து சன்ரைஸ் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்க இப்போதான் சன்ரைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே சன்ரைஸ் வந்துருச்சு. ஏன் பின்னாடி அந்த நடுவில் இருக்கிற மலையை சுற்றி எவ்வளோ மலை அழகாக இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க, நாங்கள் கோவிலுக்கே வந்துட்டோம். இந்த மலையை சுற்றி மேற்கு தொடர்ச்சிகள் மலை இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 நிமிஷம் நம்ம நடந்தால் போதும் இந்த குழந்தை வேலப்பர் கோயில் பின்னாடி பேக் சைட் மலையில். இங்கே பாருங்கள், நம்ம உச்சிக்கு வந்துட்டோம். இது அங்கமலை கோவில். நாங்கள் போயிருந்தப்போ பூட்டி இருந்தது, அதனால வாகனத்தை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு இது எப்போ திறப்பாங்கன்னு தெரியும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த மலையை 15 மினிட்ஸ் ஏறினா போதுங்க. நாங்கள் முதல் மலையை வெற்றிகரமாக மேலே ஏறிட்டோங்க. இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் காலையில் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சனால பசி வந்துருச்சுங்க. அதனால மலையில் ஒரு இடத்துல உட்காந்து பனானா சாப்பிட்டோங்க பசிக்கு. இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இந்த மலையோட நாங்கள் ஃபஸ்ட்டு பாட்டை முடிச்சிடுறோம். இதுக்கு அடுத்த பார்ட் 2ல் நாங்கள் இடும்பன் மலையை பற்றியும் பழனி மலையை பற்றியும் சொல்கிறோம். இந்த பாத யாத்திரை ப்ளஸ் மலை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.